ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 26, ஓவி 38. ஒரு முறை பந்த் என்ற பக்தர் மிகுந்த பிரயத்தனம் செய்து தன்னுடைய நண்பருடன் சாய் தரிசனம் பெறுவதற்காக ஷிரடிக்கு சென்றார். விளக்கம்: ஒரு முறை பந்த் என்ற பக்தர் சாய்பாபாவை காணும் நம்பிக்கையிலே மிகுந்த முயற்சிக்கு பிறகு தன்னுடைய நண்பர்களுடன் ஷிரடிக்கு சென்றார். அவர் இதற்கு முன்பு மற்றொரு குருவின் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார். அவர் தன் குருவிடம் ஆழ்ந்த பற்று கொண்டிருந்தார். இருப்பினும் இணைப்பை போலவே அத்தகைய பேரின்பமும் திடீரெனவே வரும். சாய்பாபாவை காணும் வாய்ப்பு பந்திற்கு கிடைத்தது. மேலும் அவர் அளவற்ற மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தார். நாம் திட்டமிடுகின்றோம், ஆனால் கடவுளுக்கு வேறு திட்டங்கள் உள்ளன. பந்த் பயணம் செய்த ரயிலிலே ஷிரடிக்கு செல்ல திட்டமிட்டிருந்த பலர் இருந்தனர். அவர்களில் சிலர் பந்தினுடைய நண்பர்கள். அவர் மனைவி மற்றும் குழந்தைகள் உட்பட அவர்கள் வற்புறுத்தியதால் பந்த் செல்ல ஒப்புக்கொண்டார். பந்த் விராரிலே இறங்கினார். மற்றவர்கள் மும்பைக்கு சென்றனர். பந்த் செலவுகளுக்காக பணம் கடன் வாங்கிவிட்டு புறப்பட்டார். தன்னுடைய நண்பர்களின் மனதை உடைக்க விரும்பாத பந்த் தன்னுடைய குருவினுடைய ஒப்புதலை பெற்ற பிறகு அனைவருடனும் ஷிரடிக்கு கிளம்பினார். காலை சுமார் 11 மணியளவிலே பாபாவை வணங்குவதற்காக மசூதியிலே பக்தர்கள் கூட்டம் கூடியது. பாபாவை கண்டதும் அனைவரும் பேரானந்தம் அடைந்தனர். இதை கண்டு பந்த் மயங்கி விழுந்தார். அவரை சுற்றியிருந்த அனைவரும் கவலைப்படத் தொடங்கினர். இருப்பினும் சாய்பாபாவின் கருணை அங்கே இருந்தது. அவர் பந்தினுடைய தலையிலே நீரை தெளித்ததும் அவருடைய மயக்கம் நீங்கியது. உறக்கத்திலிருந்து இப்போதுதான் விழித்தது போல அவர் எச்சரிக்கையுடன் எழுந்து அமர்ந்தார். பந்தின் குரு மீதான பக்தியை பாபா உடனடியாக உணர்ந்து கொண்டு அவருக்கு உறுதியளித்து அவருடைய முதல் குரு மீதான பக்தியிலே அவரை மேலும் பலப்படுத்தினார். பாபா அவரிடம், நீ உன்னுடைய தலையணையை விட்டு பிரியக்கூடாது, என்றென்றும் அசையாமல் இரு, ஒருமையிலே தனித்துவமான உறுதியுடன் இரு என்று கூறினார். பந்த் அந்த குறிப்பை புரிந்து கொண்டார். அவர் தனது முதல் குருவை நினைவு கூர்ந்தார். மேலும் சாய்பாபாவின் கருணை அவரது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு இருந்தது. தலையணை என்பது உண்மையிலே ஒரு பக்கீர் வசிக்கும் இடத்தை குறிக்கின்றது. இங்கே தலையணையை விட்டு நீ பிரியக்கூடாது என்பதன் பொருள், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை நிலைநாட்டியவுடன் அதிலே அசைக்க முடியாத நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும். இந்த நம்பிக்கை உங்கள் தவம் மற்றும் பொறுமையின் மூலம் பலனளிக்கும். ஒரு உண்மையான துறவி என்பவர் மற்றவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் பயணத்தை ஆசீர்வதிப்பார். குறிப்பு: உங்கள் தலையணையை விட்டு பிரியாத, எப்பொழுதும் சாந்தமாக இருக்கும் தனித்துவமான தோற்றம் பெற்றவர். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத்